Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last video la நம்ம chapter 3 that is matrices ஓட basics and அதுல இருக்க types operations என்னென்ன அப்படிங்கற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம், right? இன்னைக்கு வீடியோல அதோட continuation that is chapter 3 ல இருக்க problems that is examples எல்லாம் initially solve பண்ணுவோம், right? First example 1 என்ன அப்படினா consider the following information regarding the number of men and women workers in 3 factories 1, 2 and 3. So ஒரு 3 factories ல work பண்ற number of men and women workers ஓட datas கொடுத்திருக்காங்க, பின்னாடி வர போறதுல அதை வச்சு என்ன பண்ணனும்ன்றதை கீழ சொல்றாங்க. So men workers, women workers of company 1, so 30 men worker and 25 women இருக்காங்க. Similarly second company ல 25 men and 31 women இருக்காங்க. Third company ல 27 men and 26 women இருக்காங்க. Represent the above information in the form of a 3/2 matrix. அப்ப 3/2 matrixனா எத்தனை row இருக்கும்? 3 row 2 column இருக்க மாதிரியான matrix. அப்ப 3 row, so 1 2 3 3 row and 2 column இருக்க மாதிரி matrix. அப்ப இதேதான், so இப்போ இதெல்லாம் ரோவா எடுத்துக்க வேண்டியதான். so 1 2 3 3 row இருக்கு 2 column. so இதே அப்படியே ஒரு matrix எழுதுனீங்கன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். and then second question என்ன அப்படினா what does the entry in the third row and second column represents? அப்ப அந்த third row second columnல இருக்க entry எதை represent பண்றது அப்படிங்கறத கேக்குறாங்க. அப்ப solution, the information is represented in the form of a 3/2 matrix as follows. so அந்த 3/2 matrix எப்படி எழுதுறாங்க அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. so எப்படி எழுதுறாங்க பாருங்க. A வந்து so 30 25 27 25 31 36 sorry 26. so இது வந்து men's and இங்க வந்து women's, right? இங்க company 1 company 2 company 3 அவ்வளவுதான் data, right? இது 3/2 ஓட matrix. and உங்களுக்கு second question என்ன? the entry in the third row and second column represents. so third row 1 2 3 third row இது, அதுல second column entry, so this 26, right? so அது என்ன represent பண்ணுது? the number of women workers in factory 3, கரெக்ட்டா? so அதாவது இது வந்து நமக்கு என்ன? so factory 1, இது வந்து factory 2 and then இது வந்து நமக்கு factory 3, right? இங்க வந்து என்ன? men and இங்க வந்து women workers, right? so அப்ப இந்த third rowல second column இந்த entry எதை represent பண்றது? number of women's workers in the third company, அதுதானே represent பண்ணுது. so அதுதாங்க நம்ம சொல்றோம். that's all for this question number 1. அவ்வளவுதான், simple question, right? second one, example 2. so if a matrix has 8 elements, so ஒரு matrixல நமக்கு வந்து 8 elements இருக்கு அப்படினா what are all the possible orders it can have? so அப்ப அந்த 8 matrixல entries இருக்கு, elements 8 numbers இருக்கு, 8 numbers elements ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை வச்சு என்னென்ன ஆர்டர்ல எழுத முடியும் அப்படின்னு கேள்வி. அப்ப சிம்பிள் என்ன அப்படின்னா இந்த 8 எதோட மல்டிபிள் ஆஃப் 2 நம்பர்ஸ் எழுத போறோம். இப்போ மேட்ரிக்ஸ் போதே நமக்கு என்ன? m/n, ரைட்? 2 நம்பர் வேணும். so அப்ப 2 நம்பரோட ப்ராடக்ட்ல 8 எப்படிலாம் எழுத முடியும்? 1 into 8 ன்னு எழுதலாம், 2 into 4 ன்னு எழுதலாம், then 4 into 2 and 8 into 1. வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா 2 நம்பரா எழுதுறதுக்கு? தட் இஸ் ஃபிராக்ஷனல் இல்லாம ஒரு நம்பர் அப்படின்னு எடுக்கிறோம்னா இட் இஸ் a பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கணும் ஆர் நேச்சுரல் நம்பரா இருக்கணும், டெசிமல் எல்லாம் எழுதக்கூடாது. ஓகே, so 1/2 into 16 இப்படி எழுதலாமே அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஜஸ்ட் நமக்கு என்ன? ஃபிராக்ஷனல்லாம் இல்லாம பர்ஃபெக்ட் நேச்சுரல் நம்பர் ஆர் பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கணும் அப்படிங்கறத கண்டிஷன். அப்ப அந்த 4 பாசிபிலிட்டிஸ் தான், அதுதான் நம்ம எழுத போறோம் மேட்ரிக்ஸா, ரைட்? சொல்யூஷன், அப்ப we know that if a matrix is of order m/n it has mn elements, கரெக்ட்டா? சோ அப்ப m/n, இப்ப 3/2 மேட்ரிக்ஸ்னா இப்ப மேல பார்த்தோம்ல ஒன்னு 3/2 மேட்ரிக்ஸ். அப்ப இதுல எத்தனை இருக்கும்? 3 into 2 என்ன? 6 எலிமெண்ட்ஸ் இருக்கணும். 1 2 3 4 5 6 எலிமெண்ட்ஸ் இருக்கா? சோ இது காமன். அப்ப ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் m/n னா it has mn element, அதாவது product of m into element. To find all possible orders of a matrix with 8 elements, நம்ம என்ன பண்ணோம்? we will find all ordered pairs of natural number. so அதுதான் முக்கியம், natural number whose product is 8. இதுதான் இப்ப நான் மேல உங்களுக்கு சொன்னேன். அப்ப natural numbers ஓட product 8 வரதுக்கான possibilities என்ன? ordered pair அப்படினா 2 2 எடுக்கிறது, right? then the possible ordered pairs are, so 2 2 எடுக்கிறது. ordered pairs னா என்னன்றது நம்ம beginning chapter 1 லே பார்த்திருப்போம், right? அப்ப possible orders என்ன? 1,8 8,1 2,4 4,2 அவ்வளவுதான் possibilities, right? hence the possible orders are, என்னென்ன possible orders? 1/8 8/1 2/4 4/2 அவ்வளவுதான் ஆன்சர், right?
So that's all for this example number 2. அடுத்த example 3 என்ன அப்படின்னு பாருங்க. Construct a 3/2 matrix whose elements are given by. So நம்ம ஒரு 3/2 matrix எழுதணும். அதோட elements எப்படி அப்படின்னா aij equal to 1/2 times modulus of I minus 3j. இப்போ இந்த மாடுலஸோட ப்ராப்பர்ட்டி என்ன, இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். மாடுலஸில் நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ எடுத்தாலும் ஆன்சர் பாசிட்டிவாக தான் வரும். பாசிட்டிவ் வேல்யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 கொடுக்குறீங்கன்னா 1 இங்கே 1 கொடுத்தீங்கன்னா 1,1ஓட என்ட்ரி என்ன வரும், 1 minus 3ன்னு வரும். விச் இஸ் 1 minus 3 என்ன -2. அப்போ மாடுலஸ் ஆஃப் -2 இஸ் நத்திங் பட் +2. அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணோன்னா 3/2 மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். சொல்யூஷன் அப்போ த 3/2 மேட்ரிக்ஸ் இஸ் கிவன் பை. அப்போ ஜென்ரலாக 3/2 மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்கும், இன் டர்ம்ஸ் ஆஃப் இங்கே ஏஜே இருக்கா, அப்போ அதை வச்சு எழுதணும். அப்போ ஏ மேட்ரிக்ஸ் A11 3/2னா 3 rows 2 column ரைட். அப்போ A11 A12 A21 A22 A31 A32 இதுதான் நமக்கு 6 எலிமெண்ட்ஸ் வச்சிருக்க 3/2 மேட்ரிக்ஸ். அப்போ இந்த என்ட்ரிஸ்லாம் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். A11 என்ன, A12 என்ன, A21 என்ன, A22 என்ன. நவ் Aij equal to என்னது 1/2 times I minus 3j, I equal to 1 to 3, J equal to 1 2. கரெக்டாக ஏன்னா நம்ம காலம் 2 தான் இருக்குது. அப்போ Jோடன்றது காலம் ரைட். காலம் எத்தனை இருக்குது 1 2 அவ்வளோதான். பட் இதே ரோ பார்த்தீங்கன்னா 1 இருக்குது 2 இருக்குது 3 இருக்குது. அப்போ 3 நம்பர் ஐக்கு இருக்கும் அண்டு ஒரே ஒரு 2 நம்பர் மட்டும்தான் நமக்கு என்ன ஜேக்கு பாசிபிலிட்டி. ஸோ அதை தான் நம்ம போட போகிறோம் இப்போ. அப்போ A11 ஃபஸ்ட் என்ட்ரி நமக்கு என்ன A11 இங்கே இருக்க என்ட்ரி. ஸோ அப்போ A11 இஸ் நத்திங் பட் I பிளேஸில் 1 J பிளேஸ்லேயே 1. அப்போ இந்த இடத்துல I பிளேஸில் 1 போட்டிங்கன்னா 1 minus 3 into 1. அப்போ 1/2 times modulus of 1 minus 3, 1/2 times modulus of -2. Modulus of -2 நமக்கு என்ன +2. ஸோ அப்போ 1/2 times 2 which is nothing but 1. ஸோ அப்போ A11 ஓட ஆன்சர் இஸ் நத்திங் பட் 1. சிமிலர்லி A12 என்ன அர்த்தம் 1/2 times 1 minus 3 into 2 ரைட். ஏன்னா I பிளேஸில் 1 J பிளேஸில் 2. அப்போ 1 minus 3 into 2 போடுவீங்க. ஸோ அப்போ 1 minus என்ன வரும் 6. ஸோ 1 minus 6 என்ன -5 modulus of. ஸோ அப்போ என்ன வரும் +5/2. தட்ஸ் ஆல். அப்போ A12ஓட ஆன்சர் என்ன நமக்கு 5/2. அடுத்து A21 நமக்கு என்ன 1/2 times 2 minus 3 into 1 ரைட். ஸோ அப்போ அந்த I பிளேஸில் 2 J பிளேஸில் 1. ஸோ அப்போ 2 minus 3 into 1. ஸோ அப்போ 1/2 times 2 minus 3 ரைட். அப்போ 2 minus 3 என்ன வரும் -1. அப்போ 1/2 times modulus of -1 which is nothing but 1/2 into modulus of -1 என்ன +1. ஸோ just 1/2 மட்டும்தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் A21 ரைட். நெக்ஸ்ட் என்ன A22 ஃபைன் பண்ணுமா. ஸோ அப்போ I பிளேஸில் 2 J பிளேஸ்லேயும் 2. அப்போ I minus 3J ரைட். அப்போ I minus 3 into J பிளேஸ்லேயும் 2. அப்போ என்ன வரும் 1/2 times 2 minus 6 under modulus. ஸோ 1/2 times modulus of -4. Modulus of -4 என்ன +4. ஸோ இட் இஸ் 4/2 which is again 2. ஸோ அப்போ A22 ஓட என்ட்ரி நமக்கு 2. அடுத்து A31 நமக்கு என்ன ஸோ I பிளேஸில் 3 J பிளேஸில் 1. அப்போ 1/2 times 3 minus 3 times 1. ஸோ அப்போ 1/2 times 3 minus 3. 3 minus 3 என்ன 0. Modulus of 0 is also again 0. So 0/2. 0 by anything என்ன 0. So அப்போ A31 is equal to 0 right. So then finally A32 third row second entry. அப்போ I பிளேஸில் 3 J பிளேஸில் 2. So 3 minus 3 into 2. So அப்போ 1/2 times 3 minus 6 அப்படின்னு வரும். So which is 1/2 times modulus of -3. So that modulus of -3 என்ன +3. So it is 3/2. So the answer is 3/2. So அப்போ A32 is nothing but 3/2 அவ்வளோதான். அப்போ எல்லா என்ட்ரியும் ஃபைன் பண்ணியாச்சு. இதை தூக்கிட்டு போய் மேட்ரிக்ஸில் போட்டால் முடிஞ்சு. அப்போ தி ரெக்யர்டு மேட்ரிக்ஸஸ் என்ன மேட்ரிக்ஸ் A equal to A11ஓட என்ட்ரி 1, A12ஓட என்ட்ரி 5/2, A21 1/2, A22 2, A31 0, A32 லாஸ்ட்டாக ஃபைன் பண்ணது 3/2 அவ்வளோதான். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு A3/2 மேட்ரிக்ஸை அவ்வளோதான் விஷயம். தென் எக்ஸாம்பிள் 4 இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் x + 3 2z + 4 2y - 7 -6 a - 1 0 b - 3 -21 0 is equal to 0 6 2 3y - 2 -6 - 3 2c + 2 2b + 4 -21 0 அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டு மேட்ரிக்ஸும் என்னன்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் a, b, c, x, y and z எல்லா வேல்யூஸும் ஃபைண்ட் பண்ணுங்கங்கறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், எப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை ஈக்குவல் பண்ணுவோம், லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். ஆப்ரேஷன்ஸில் எப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம், அதோட ஆர்டர் சேமாக இருக்கணும் அண்டு எலிமெண்ட் வைஸ் தே ஷுட் பி ஈக்குவல், ரைட். அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டரும் சேமா, இதுவும் நமக்கு 3/3 தான், இதுவும் 3/3 தான். அப்போ ஆர்டர் சேமாக இருக்குது, அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். சின்ஸ் தி கிவன் மேட்ரிசஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா என்ன பண்ணணும், தேர் கரஸ்பாண்டிங் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈக்குவலாக இருக்கணும். ஆர்டர் ஈக்குவலாக இருக்குது, அப்போ தேர் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் மஸ்ட் பி ஈக்குவலாக இருக்கணும். அப்போ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம், இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கிறீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு தான் ஈக்குவல். அப்போ x + 3 = 0, z + 4 = 6, 2y + 7 = 3y - 2, -6 = -6s எலிமெண்ட் வைஸ் ஈக்குவலாக இருக்குது. a - 3 = -3, 0 = 2c + 2, b - 3 = this, 21 - 21 கரெக்டாக இருக்குது, 0 0 கரெக்டாக இருக்குது. ஸோ அதுதான் எலிமெண்ட் வைஸ் ஈக்குவேட் பண்ணுறது. இப்போ அதுதான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன, x + 3 = 0. எப்படி, இங்கே இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் இங்கே இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ x + 3 = 0. ஸோ அப்போ இந்த +3 அங்கே கொண்டு போனால் என்ன ஆகும், x = -3, 1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த எலிமெண்ட் என்ன, இங்கே செகண்ட் எலிமெண்ட் z + 4, இங்கே செகண்ட் எலிமெண்ட் 6. அப்போ z + 4 = 6 அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த 4 ரைட்டில் கொண்டு போனால் என்ன, z = 6 - 4 which is 2. அடுத்த என்ட்ரி நமக்கு இங்கே என்ன இருக்குது, 2y - 7, இங்கே வந்து என்ன இருக்குது, 3y - 2. அப்போ ரெண்டே ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ 2y - 7 = 3y - 2. இந்த -7 ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா -7 + 2 = 3y - 2y, ரைட். தென் இதை ஆட் பண்ணிங்கன்னா -5, ஸோ இதை ஆட் பண்ணால் y, ஸோ y = -5, ரைட். அடுத்த என்ட்ரி 6 = 6 எலிமெண்ட்டு தான், ஸோ நம்பர் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறது என்ன, ரெண்டும் ஈக்குவல் தான், அதனால் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து ஈக்குவேட் பண்ண போகிறது a - 1 = -3 இந்த என்ட்ரி, ஸோ அதை வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ a - 1 = -3. அப்போ இந்த -1 இங்கே கொண்டு வந்தால் நான் a = -3 + 1, ஸோ தட் யுவர் a is nothing but -2. அடுத்த என்ட்ரி நமக்கு இங்கே என்ன இருக்குது, இங்கே இருக்கிறது 0, ஸோ இங்கே இருக்கிறது 2c + 2. ஸோ அப்போ 0 = 2c + 2 ஆர் 2c + 2 = 0. ஸோ அப்போ இந்த 2 இங்கே கொண்டு வந்தால் என்ன, it becomes -2. ஸோ -2 = 2c, 2 டிவைட் பண்ணிங்கன்னா யுவர் c is nothing but -1. தென் அடுத்த வேல்யூ நமக்கு b - 3, இங்கே இருக்கிறது வந்து நமக்கு b - 3, இங்கே இருக்கிறது 2b + 4, இது 21 21 0 0 ஈக்குவல், அது நம்பர்ஸ் விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது b மட்டும்தான் அடிஷ்னலி. அப்போ b ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயம் தான் நமக்கு தேவை. ஸோ தட் b - 3 = 2b + 4, தென் -3, b எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அப்போ இந்த +4 இங்கேயும் இந்த b இங்கேயும் கொண்டு வந்தீங்கன்னா b அந்த பக்கம் போச்சுன்னா 2b - b, இந்த +4 இங்கே வந்துச்சுன்னா -4. ஸோ அப்போ 2b - b என்ன, which is nothing but b, இங்கே -7. So that your b value is nothing but -7. Therefore your a is equal to -2, b equal to -7, c is equal to -1, x is equal to -3, y is equal to -5 and z is equal to 2. So that's all for this question number 4. ரைட். ஸோ அடுத்து இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்குது இந்த செக்ஷனில். ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிளையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 5 என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் சேம், மேலே பார்த்தா அதே மாதிரி a, b, c and d from the following. a, b, c, d வேல்யூ கேட்குறாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 2ab, 2a + b, a - 2b, 5c - d, 4c + 3d is equal to 4 - 3, 11 and 24. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டர் சேமாக இருக்கணும். சேமாக இருக்கா, எஸ், இதுவும் 2/2, இதுவும் 2, ஆர்டர் சேமாக இருக்குது. சின்ஸ் தி கிவன் மேட்ரிசஸ் ஆர் ஈக்குவல், ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல்னா நான் என்ன பண்ணணும், எலிமெண்ட் வைஸ் தே ஷுட் பி ஈக்குவலாக இருக்கணும், ரைட். therefore their corresponding elements must be equal. அப்போ corresponding elementனா இங்கே இருக்கிறது 2a + b, இங்கே 4. அப்போ 2a + b is equal to 4, first equation. Similarly second equation பாருங்க, a - 2b = -3, second element. அப்போ a - 2b = -3, equation number 2. அடுத்து third element 5c - d = 11, fourth element 4c + 3d = 24. ஸோ 4 எலிமெண்ட் எழுதியாச்சு, 4 ஈக்குவேஷன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தப்ப நமக்கு வந்து ஒரே ஒரு வேரியபிளே சேமாக இருந்தது, இன்னொன்று கான்ஸ்டன்ட்டோ இல்லை ரைட் சைடில் நமக்கு அதே வேரியபிளாகவே இருந்தது. ஸோ ஈக்குவேட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2 வேரியபிள்ஸாக இருக்குது. இது ரெண்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏபியில் இருக்குது.
3 and 4 in terms of CDல இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனே நம்ம சால்வ் பண்ண போறோம். சோ pair of linear equationல நம்ம படிச்சிருப்போம் lower class 10thல படிச்சிருப்பீங்க. சோ அதுதான் சால்வ் பண்ண போறோம். அப்ப from 1 and 2 equation 1 நான் டைரக்டா எடுத்துக்கிறேன். 2a plus b elimination methodல சால்வ் பண்ண போறேன். 2a plus b equal to 4. அப்ப இதை எலிமினேட் பண்ணோம்னா either a எனக்கு சேமா இருக்கணும் or b சேமா இருக்கணும். அவ்வளவுதான் ரைட். சோ அப்ப நான் ஈக்குவேஷன் 2 கூட a சேமா வரணும்னா இது கூட 2 மல்டிப்ளை பண்ணனுமா? அப்ப throughout 2 மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப ஈக்குவேஷன் 2 into 2 பண்ணா என்ன ஆகும்? a இருந்தது 2a ஆகும், -2b இருந்தது -4b, -3 இருந்தது -6 மாறிடும் ரைட். எல்லா எலிமெண்ட் கூட into 2 into 2 into 2 பண்றேன். so we will get this. then ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ண போறேன். அப்ப சைன் சேஞ்ச் 2a இங்க -2 மைனஸ் பண்ண போறேன். மைனஸா இருக்கிறது பிளஸ் ஆகும், மைனஸா இருக்கிறது பிளஸ் ஆகும். 2a கேன்சல் ஆச்சுனா b plus 4b 5b is equal to 6 plus 4 என்ன 10. so அப்ப இதை டிவைட் பண்ணீங்கன்னா your b is nothing but 2 அவ்வளவுதான். so substitute b is equal to 2 in equation number 1. b equal to 2 னு equation 1 ல substitute பண்ணுங்க. அப்ப 2a plus 2 is equal to 4 னு வருமா? then இந்த 2 ரைட்ல கொண்டு போனா என்ன 2a is equal to 4 minus 2 so that 2a is equal to 2 and finally your a is equal to 1 அவ்வளவுதான். அப்ப a and b ஃபைண்ட் பண்ணியாச்சு. cd ஃபைண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணனும்? cd இருக்குது again equation 3 and 4 ல. அப்ப இது ரெண்ட நம்ம சால்வ் பண்ணா we'll get c and d values right. அப்ப solving 3 and 4. அப்ப equation 3 into 3 பண்றேன் so that 15c minus 3d equal to 33 right. ஏன் into 3 பண்றேன்? ஏன்னா ரெண்டுமே நமக்கு சேமா இல்ல, அதனால இதை into 3 பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இந்த 3d இங்கே 3d வரும், ஆட் பண்ணிடலாம். அப்ப into 3 பண்ணீங்கன்னா 5 3s are 15, 3 into 1 3 minus 3. so அப்ப 3 into 11 33 அப்படின்னு வந்துரும். so that என்ன ஆகும்? 15c minus 3d plus 37. 4 அப்படியே டைரக்டா எழுதிக்கிறேன். 4c plus 3d plus 24 minus 3d plus 3d டைரக்டா ஆட் பண்ணாலே கேன்சல் ஆயிடும். அப்ப டைரக்டா ஆட் பண்ணுங்க. minus 3d plus 3d கேன்சல். இது ரெண்டு ஆட் பண்ணா 19c, இது ரெண்டு ஆட் பண்ணா என்ன வருது? 57. so அப்ப 19 இங்க டிவைட் பண்ணீங்கன்னா c equal to 57 by 19. 57 by 19 is nothing but 3. so that your value of 3 c equal to 3. therefore substitute c equal to 3 in 3 or 4 ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல போடலாம். so equation 3 ல போடுறோம். அப்ப 5 into 3 right. 5c minus d equal to minus 11 ன்னு இருக்கு. so 5c அப்ப c பிளேஸ்ல 3 minus d equal to 11. so 15 minus d equal to 11. then இந்த 15 அங்க கொண்டு போனீங்கன்னா minus 15. so 11 minus 15. so that minus d is equal to minus 4. so your d is nothing but 4 அவ்வளவுதான். therefore a value 1, b value 2, c value 3 and d value 4. அப்ப a b c d நாலு வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. that's all for this problem number 5, that is example 5. and இதோட வந்து இந்த chapter 3 ஓட first exercise ஓட examples over right. so மொத்தமா 5 எக்ஸாம்பிள் இருந்து 5 எக்ஸாம்பிளையும் நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல நம்ம exercise 3.1 and அதை பேஸ் பண்ணி இருக்க questions and மற்ற விஷயங்கள்லாம் சால்வ் பண்ணுவோம் right. so that's all for this video. remaining things we'll see in the next video. thank you. we'll see in the next video. thank you.